ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர் வாதி. எல்லா ரிலீஜனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் சைடு இருக்கும். அதாவது ஒரு இருண்ட முகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஹார்ட்கோர் ஃபண்டமெண்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிற இந்த தீவிர மதவாதிகளுடைய அவங்களுடைய அந்த ஐடியாலஜினாலேயே பார்த்தீங்கனாலே இந்த ரிலீஜன் வந்து எப்படி உருவாக்கப்பட்டது, அதில் அவங்க என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அந்த வரலாறுல பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியில் ரிலீஜனோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்குறப்போ இந்த தீவிர மதவாதிகள்னாலேயே உருவாக்கப்பட்ட மதங்கள் இருக்கிற சிக்கல்கள், பிரச்சனைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைட் அண்ட் கில்லிங் ஈச் அதர். எந்த மதம் நீங்கள் எடுத்தாலுமே அதில் நிறைய உயிரிழப்புகள், அதோடைய சித்தாந்தத்தால் எக்ஸ்ட்ரீமிசம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற பற்றியும் நம்மளால பார்க்க முடியும். வில்லியம் டிண்டேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் ஒரு ரைட்டரு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த கேத்தலிக் திருச்சபை நம்பிக்கைக்கு எதிரான ஒரு கொள்கை பண்ணதுனால அவரை ஸ்ட்ராங்குலேஷன் பண்ணி கழுத்து நெரிச்சு கொண்டு அதுக்கப்புறம் கொன்னதுக்கப்புறம் அவர் எரிச்சு கொண்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எதனால் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் பைபிளை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணதுனால. ஸோ அதனால் கேத்தலிக் திருச்சபை அதனால் அது அவங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு இஷ்யூவாக இருந்ததுனால இவங்க வில்லியம் டிண்டேலை கொன்னாங்க. ஸோ ஹேகியா சோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்தான்புல் டர்க்கியில் இருக்கிற அந்த ஒரு காலத்தில் சர்ச்சாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு மசூதியாக இருக்குது. 1451 ஆட்டோமான் சாம்ராஜ்யத்தை சேர்ந்த சுல்தான் மெஹமத் இரண்டாம் சுல்தான் மெஹமத் அப்போ இருந்த கான்ஸ்டான்டினோப்பிள் இருந்த அந்த இடத்த கைப்பற்றுறது மூலமாக அது சர்ச் மசூதியாக அப்போ மாற்றப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அது மசூதியாக இருக்குது. ஸோ இஸ்லாமிக் இன்வேடர்ஸ் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் நம்ம நாட்டில் படையெடுத்து எத்தனையோ ஹிந்து கோயில்கள் அழிச்சிருக்காங்க. ஸோ அந்த வரலாறுலாம் தனி. ஸோ அதில் கஜினியா இருக்கட்டும், அவுரங்கசீப், குத்புதீன் ஐபக், இந்த மாதிரி தைமூர் எல்லாரையும் லிஸ்ட் போட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு அந்த மத தீவிரவாதத்தால் அவங்க கோயில்களை அழிச்சதும், சர்ச்சுகளை இடித்ததும், மசூதிகளை இடித்ததும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா அந்த ஹிஸ்ட்ரியும் பார்க்க முடியுது. 2001 பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தாலிபான் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கிற எல்லா புத்த மத கோயில்களையும் புத்தர் சிலைகளையும் டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாமியன் புத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் ஆப்கானிஸ்தானில் அது முகமது ஒமர் அப்படிங்கிற அந்த தாலிபான் தலைவர் அவரால் இந்த மாதிரி அது இடிக்கப்பட்டது. ஸோ இதுக்கு நிறையா கிரிட்டிசிசமும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் எந்த மதம் எடுத்தாலும் சரி, கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தே ஹவ் டன் இனஃப் டேமேஜஸ். ஆனால் ஹிந்துவிசம் பற்றி ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ஸோ ஹிந்து மதம் ஏதாவது ஒரு கோயில்களை அழிச்சிருக்கா, மசூதியை அழிச்சிருக்காங்களா, இல்லை சர்ச்சை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹிந்துவிசமோட டார்க் சைடு என்ன அப்படின்னு பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அன்லைக் அதர் ரிலீஜன், இப்போது இஸ்லாம் சரி, கிறிஸ்டியானிட்டிஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய மத அடையாளங்களை கோயில்கள் மூலமாகவோ, சர்ச் மூலமாகவோ இல்லாட்டி மசூதி மூலமாகவோ இடிக்கப்பட்டோ இல்லாட்டி மாற்றப்பட்டோ இருந்திருக்கு. ஹிந்துவிசம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. பட் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீச் இல்லாட்டி ஒரு பாரசைட், ஒட்டுண்ணி மாதிரியான விஷயங்கள் தான் இந்து மதத்துடைய அஸ்திவாரமாக இருந்திருக்கு. ஒட்டுண்ணிகள் அப்படின்னு பார்த்தா பாரசைட் என்ன பார்த்தீங்கன்னா இட் என்டர்ஸ் அண்ட் லிவ்ஸ் இன்சைட் ஆர்கானிசம். அதாவது ஒரு உயிரினம் உள்ள பூந்து அது தன்னுடைய பெனிஃபிட்ஸ்க்காக அதோடைய சத்துக்களை எக்ஸ்ட்ராக்ட், நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ லிட்டரலி பார்த்தீங்கன்னா கொல்லாது. பாரசைட்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய கண்ட்ரோல், அதோடைய பிரெயின் ஃபங்க்ஷனை டோட்டலாக மாற்றி தனக்கு சாதகமாக மாற்றிக்கும். ஸோ ஆக்சுவலாக ஒரு எறும்போ இல்லாட்டி நீங்கள் ஒரு வெட்டிக்கிளியை பார்த்தீங்கன்னா அது ஒரு பாரசைட் அட்டாக் பண்ணியிருக்குன்னா அது வெட்டிக்கிளியாவே கிடையாது அந்த இடத்துல. ஸோ பாரசைட் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுது. அந்த மாதிரி தான் இந்து மதத்தில் இஃப் இட் கேனாட் டெஸ்ட்ராய் இட் ஜஸ்ட் ரீப்ளேஸ் இட்ஸ் ஐடென்டிட்டி ஆஃப் த அதர் ரிலீஜன் திங்ஸ். அதாவது தன்வயமாக்குதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுதான் இந்து மதத்தில் இருந்திருக்கு. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. ஆசெப்டிசம் அப்படின்னு சொல்கிற துறவரம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஆண்களுக்கு மட்டும்தான் இருந்துக்கு, பெண்களுக்கு கிடையாது. ஆணுக்கு மட்டுமே உரிய ஒரு வாழ்க்கை நெறி இதை துறவரம் அப்படிங்கிறது. ஸோ துறவில் விமென்ஸ் வேர் ரிஸ்ட்ரிக்டட் அந்த காலத்தில். திருவள்ளுவரும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சமணர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அவருடைய குறள்கள் மூலமா, எழுத்துக்கள் மூலமாக நமக்கு தெரியுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறள் பார்த்தீங்கன்னா தலைப்பட்டார் தீர துறந்தார் மயங்கி வலைப்பற்றார் மற்றையவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அரைகுறையாக இல்லாமல் எல்லாத்தையும் துறந்தவன் தான் உயர்ந்த நிலையை அடையுமா. அப்படி துறவாதவர்கள் பார்த்தீங்கன்னா அறியாமை எனும் வலையில் சிக்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. அந்த துறவரம் பற்றி ஒரு அதிகாரமே இருக்குது. பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேத்தலிக் கிறிஸ்டியானிட்டி நன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க மூலமாக விமென்க்கு துறவரம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க எஜுகேஷன், அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் அவங்க இந்த அளவுக்கு டெடிக்கேட்டட் அவங்க இருக்காங்க. இப்போ பெண் துறை எப்படி படித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதம் அது மூலமாக பார்த்தோம் அப்படின்னா
சிவனை அடையிறதுக்காக அம்மன் இறைவி வந்து தவம் செஞ்சாங்க. ஸோ சிவன் வந்து மனம் இறங்கி அம்மனுக்கு வந்து காட்சியளிக்கிற மாதிரியான ஒரு திருவிழா வந்து திருநெல்வேலி, சங்கரன் கோயில் இந்த மாதிரி ஊரில் வந்து நிறைய கோயில் வந்து இந்த மாதிரி திருவிழா நடக்குது. புளியங்குடியில் வந்து கல்லக நாடியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது, ஒரு அம்மன் கோயில். ஸோ அம்மன் கோயிலை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிரசாதம் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு புத்து மண்டை வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க, அந்த மண்ணை வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க. இந்த திருவிழாவை பற்றி எந்த ஒரு தொழில் குறிப்போ இல்லை வந்து கல்வெட்டோ வந்து எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பழைய சிவன் கோயில் வந்து இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ கோயில் உருவான விதம், அதுக்கான அந்த எப்படி கன்ஸ்ட்ரக்ட் எந்த காலத்தில் செய்யப்பட்டது அப்படிங்கிறக்கான எந்த ஒரு தரவு இல்லாதனால மற்ற சமயத்தை, அதாவது அதர் ரிலீஜியன் பார்ட்டிஸ் வந்து அவங்க கிட்ட இருந்து இது பறிக்கப்பட்டதா வந்து நம்மளால வந்து சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா புத்த மதம் சரி, சமண மதம், ஜெயினிசம் அண்ட் புத்திசம்ல வந்து இருக்கிற கோயில்களும் அங்கிருந்த அந்த துறவிகளுடைய அடையாளங்களும் வந்து மாற்றப்பட்டு இந்து மத கோயிலாகவும் இந்து கோயில்களாகவும் இந்து மத தெய்வங்களாகவும் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் வழிபாடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுடைய புத்த மதம், சமண மதத்துடைய அடையாளமே வந்து கிட்டத்தட்ட அழிச்சிட்டாங்க. அது முன்னாடி சொன்ன மாதிரி இட் ரீப்ளேஸ் த ஐடென்டிட்டி, இட் டிடன்ட் டெஸ்ட்ராய் பட் இட் ரீப்ளேஸ் த ஐடென்டிட்டி அப்படிங்கிற மாதிரி. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து வெள்ளப்புடவை வந்து போட்ட மாதிரி நிறையா அம்மன் கோயில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வந்து வெண்ணிற துணி சாத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர். ஸோ இந்த ஒயிட் கிளாத்ஸ், அதாவது வெண்ணிறை ஒயிட் ட்ரெஸ்ஸை வந்து போடுற மாதிரியான இந்த சடங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயினிசம்லாம் வந்துட்டு இருந்திருக்கு. இந்து மதத்தில் வந்து அப்படி கிடையவே கிடையாது. ஸோ ஜெயினிசம்லேருந்து வந்த ஒரு சடங்கு, ஒரு ப்ராக்டிஸ் தான் வந்துட்டு இந்து மதம் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணியிருக்கு, பாரசைட் மாதிரி. ஸோ கந்தி, கவுந்தி, ஆரியான் கனை, குரத்தியடிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் ஒரு பெண்களுடைய பெயர்கள், அதாவது பெண் துறவிகளுடைய பெயர்கள் ஜெயினிசம்ல இன்னைக்கும் இது இருக்குது. ஆரியக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபீமேல் மொனாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்ற பெண் துறவிகளுக்கு சொல்லப்படுற அவங்களுக்கு இருக்கிற பேர் தான் வந்து ஆரியக்கா. ஸோ கந்தி, கவுந்தி அடிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் விமன் மொனாஸ்டிக்கான பெயர்கள் கொண்ட இது. இன்னைக்கு இந்த வெள்ளை துணி போட்டு இருக்கிற மாதிரியான துறவிகள் வந்து கர்நாடகாவில் வந்து நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்க இந்த ஜெயினிசம் இதில். இப்போ இவங்களுக்கான கட்டுப்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெள்ளாடை, இந்த ஒயிட் ட்ரெஸ் போடுறது, அப்புறம் சொத்து நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஆண் குழந்தைகள் வந்து தொடவே கூடாதுங்கிற மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் அந்த கட்டுப்பாடும் இருக்குது. கல்வி உரிமை மட்டும்தான், எஜுகேஷன் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு ரைட்ஸ். வெள்ளாடை உடுத்தி தவம் செய்கிற அந்த சமணத்திலிருந்து தான் இந்த வைதிகம் வந்து அதை அப்படியே உள்வாங்கியிருக்கு. ஸோ இட் ஜஸ்ட் அக்வயர்ட் ஆர் அப்சார்ப்டு த இந்த சமணத்துறை ஜெயினிசத்துடைய ப்ராக்டிஸ் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி இந்த ஒயிட் ட்ரெஸ் அப்படிங்கிற இந்த விஷயம். சங்கரன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாக வழிபாட்டு தலம் வந்து அங்கே நிறைய இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்து மண்ணும் சரி, அங்கே நாக தீர்த்தம் வந்து கொடுக்கறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக ஜெயினிசம் பார்த்தீங்கன்னா சமண மதத்தில் தீர்த்தங்கரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க தான் வந்து ஞானிகள். ஸோ ஜெயினிசம் வந்து மொத்தம் 24 தீர்த்தங்கரர் இருக்காங்க. அதில் 2 தீர்த்தங்கரை வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா பார்ஸ்வதநாதரும் சுபார்ஸ்வதநாதரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பொதுவாக எல்லா சமண தீர்த்தங்கருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த ஜெயின் துறவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிம்பிள் இருக்கும், ஒவ்வொரு துறவிகளுக்கும் ஒவ்வொரு சிம்பிள், ஒவ்வொரு தீர்த்தங்கர் இருக்கும். அதாவது நிலா, பிறை, அதுக்கப்புறம் சங்கு, மானு, அதுக்கப்புறம் பாம்பு, இந்த மாதிரி பல சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் குறிப்பிட்ட சொல்லக்கூடிய 2 தீர்த்தங்கரை பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்ஸ்வதநாதர் அப்படிங்கிறவர், அவர் பார்த்தீங்கன்னா 5 தலைநாகம் வந்து குடை இருக்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்கும். சுபார்ஸ்வரநாதருக்கு பார்த்தீங்கன்னா 7 தலை நாகம் கொண்ட ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ சங்கரன் கோயில் வந்து ஒரு தாலாட்டு பாட்டு வந்து மக்கள் வந்து அந்த பாட்டு மூலமா சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த கோயில் இருக்கிற கடவுள் வந்து ஹிந்து கடவுளா இருக்கு, அந்த கோயில் இருக்கிற கடவுள் வந்து பார்ஸ்வதநாதர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சங்கரன் கோயில் வந்து பார்ஸ்வதநாதர், அதாவது சமண கோயில் இருந்து பின்னாடி வந்து இந்து கோயிலா மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்பும் வந்து இங்க இருக்குது. இந்த நாகர்கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நாகராஜா டெம்பிள் அப்படின்னு இருக்கு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா வைதிகத்தால வந்து, அதாவது இந்து மதத்தால சமணர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட ஒரு கோயில் அப்படிங்கிறதும் தெரிய வருது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து ஜெயின்ஸ் அப்படிங்கிற இந்த சமணத்துறைகள் வந்து வாழ்ந்திருக்காங்க, இருந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்க இருந்ததுக்கான அடையாளமே எதுவுமே கிடையாது. எல்லாமே இந்து மத கோயிலாகவும் இந்து மத கடவுளாகவும் வந்து மாறிடுச்சு. ஸோ இன்னைக்கும் வந்து தீர்த்தங்கருடைய ஸ்டாட்யூஸ் எல்லாம் வந்து அந்த கோயில் இருக்கிற மாதிரியான குறிப்புகளும் கூட இருக்கு. ஸோ ஹிந்து மதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் அ பாரசிட்டிக் நேச்சர். மற்ற விஷயங்களை வந்து அதை அழிக்க முடியல அப்படின்னா அதை அவங்களுடைய ப்ராக்டிஸையோ அவங்களுடைய ஐடியாலஜியோ அவங்களுடைய ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து உள்வாங்கி இந்து மதத்துடைய ஒரு ப்ராக்டிஸா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு இந்த புத்த மதம் ஜெயினிசம் வந்து பயங்கரமாகவே அஃபெக்ட் ஆயிருக்கு ஹிந்து மதத்தால் அப்படிங்கிற சொல்லலாம். அம்பேத்கரும் பார்த்தீங்கன்னா புத்த மதத்துக்கும் வேதிக் ரிலிஜனுக்கும்
புத்திசம்க்கும் நடந்த வார் தான் வந்து இந்தியாவோட வரலாறு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதுக்கான நிறைய குறிப்புகள் வந்து ஏகப்பட்ட இடத்துல, முக்கியமாக தமிழ்நாட்டில் நிறைய கோயில்கள் வந்து இன்னைக்கும் பார்க்கலாம். உக்கடத்தில் வந்து ஆதாளியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு சிலை இருக்கு. வேற ஒரு புக்கில் நான் படித்தேன். அந்த புக்கில் கொங்கு தொல்லியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாளியம்மன் அப்படிங்கிற அந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சமண தீர்த்தங்கரர். அந்த தீர்த்தங்கரர் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சிம்பிள் ஒன்று இருந்திருக்கு. அந்த சிம்பிள் வச்சு தான் வந்து அதை தீர்த்தங்கரன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு சுற்றி பாவாடை மாதிரி போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அம்மனை மாற்றிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு தீர்த்தங்கரர் ஒரு சமண துறவி இருந்ததுக்கான அடையாளமே வந்து காணாமல் போயிடுச்சு, இல்லாட்டி மறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த பின்னாடி வந்து நிறைய பேர் வந்து தொழில் ஆய்வாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க நிறைய கோயில்கள் மாற்றப்பட்டிருக்கு, இந்து மத கோயிலாகவும் இந்து கடவுளாகவும். ஸோ இந்த வகையில் பார்க்குறப்போ எல்லா மதங்களும் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய ஆதாயத்துக்காக ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு வகையான ப்ராக்டிஸ் இருந்திருக்கு, இஸ்லாம் ஒரு வகையான ஒரு ஹிஸ்ட்ரி அதுக்கு இருக்குது, அதே மாதிரி ஹிந்து மதத்துக்கும் ஒரு வகையான ஹிஸ்ட்ரி இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.